கார்த்திகை செல்வன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ தெரியல. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே வியாழக்கிழமை குருமூர்த்தி இன்னைக்கு போய் டாக்டர் சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அதுல நல்ல ஒரு தகவலுங்க. சோ பங்குனி உத்திரத்து அன்னைக்கு அமித்ஷா பழனிசாமியோடு சேர்ந்து பாமகவும் நம்ம ஹோட்டலுக்கு வரும், கூட்டணியில ஒன்னா நாம நிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து அன்னைக்கு கொஞ்சம் அப்செட் ஆன அமித்ஷாவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி கொண்டு போய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேங்க. இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, 2 டாக்டர்களும் ஆபரேஷன் தியேட்டர்ல பண்ண வேண்டிய ஆபரேஷனை விட்டுட்டு பொதுவெளியில ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் பிரச்சனைங்க. இந்த பிரச்சனையை பார்த்த உடனே டெல்லி எய்ம்ஸ் டாக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படிங்கிற பிளாஸ்டிக் சர்ஜனை வந்து இன்னைக்கு அவங்களும் போக சொல்லியிருக்காங்க. சொல்றாரு ஆடிட்டர் சார் இன்சைட்ல. ஆமா, நட்பு தான். அவர் போன வாரம் துக்ளக்லயே என்ன சொன்னார்னா, பாமகவில் நடக்கும் இந்த கழகங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவரு இதெல்லாம் எழுதியிருந்தாருங்க. அதாவது அரங்குல பேசுற விஷயத்த பொதுவெளியில எல்லாருமே பகிர மாட்டாங்க அப்படிங்கிறது விஷயங்க. அதனால ஒரு என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி இவர் ரவீந்திரன் போன்றவர்கள்ட்ட என்ன பேசியிருக்க கூடும், என்ன பேசியிருக்கலாம் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். அதனால அப்படி கேட்கிறோம், பொதுவெளியில வராது, உங்க மூலமா கேட்டுக்கிறோம். சரி, அந்த அடிப்படையில தான் ஒரு டெல்லி எய்ம்ஸ் டாக்டர் அனுப்புன பிளாஸ்டிக் சர்ஜனாவும் அதே சமயத்துல டாக்டர் ராமதாஸ் விரும்பி கேட்டதுனாலையும் இன்னைக்கு போய் சந்திச்சாருங்க. ஆபரேஷன் ரஜினி அப்படிங்கறதுல ஃபெயிலியர் ஆன ஆடிட்டர் குருமூர்த்தி நிச்சயமா இந்த ஆபரேஷன்ல சக்சஸ் பண்ணுவாருன்னு அதுல சந்தேகமே இல்லைங்க.